ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பிரைஸ் அலாட். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். ஜெச்சி, இந்த புது வருஷத்துல ஏசப்பா நம்ம 4 காரியங்கள்ல விருத்தி அடையணும்னு சொன்னாங்க. அது என்னன்னு தெரியுமா? அண்ணா 4 காரியமா? அது என்னன்னா காரியம்னா எனக்கும் அந்த 4 காரியத்தை சொல்லி கொடுக்குறியா? ஓகே ஜெச்சி, நான் உனக்கு அதை ஒரு வசனம் மூலியமாவே சொல்லி தரேன். ஓகேண்ணா. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவினாலும் நாளுக்கு நாள் விருத்தி அடைகிறார்னு லூக்கா 2:52 ஏசப்பா சொல்லியிருக்காங்க ஜெட்சி. அப்படியாண்ணா? அப்ப இனிமேல்ட்டு நானே இந்த 4 காரியத்தை ஒபே பண்ணுவேனா? ஓகே ஜெட்சி, இதுக்கு நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லவா? இத எப்படி தெரியுமா பைபிள்ல வந்துச்சு. ஏசப்பா அவங்க அப்பா கூட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அவங்க இந்த 4 காரியங்களும் அவங்களோட சிறு வயசுலயே ஃபாலோ பண்ணாங்க ஜெட்சி. அததான் நம்மளும் இந்த சிறு வயசுல கடைபிடிக்கணும். ஓகேவா? ஓகேண்ணா. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் ஏசப்பா எப்படி அவங்க சிறு வயசுல இந்த 4 காரியங்களை கடைபிடிச்சாங்களோ நம்மளும் அதை கடைபிடிக்கணும்னு ஏசப்பா விரும்புறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? சரி, இன்னைக்காக நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? ஏசப்பா கிட்ட இந்த வசனம் கத்து கொடுத்ததுக்காக. அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி. இந்த நாளும் எங்களுக்கு இந்த 4 காரியங்களை நாங்க கத்துக்கிட்டோம், அதுக்காக நன்றி. இதை நாங்க சரியா ஃபாலோ பண்ண நீங்க உதவி செய்யுங்க. எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்க. இன்னைக்கு இந்த வசனம் கத்து கொடுத்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கும் நாங்க உங்களை இன்னொரு வசனத்தோட சந்திக்கிறோம். until then நான் உங்க ஜெட்சன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. God bless you.